எல்லாருமே வந்து பொங்கல் காசு வந்து வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3000 வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 1000, 2000, 3000 ரூபா. 3000 ரூபா வந்து எங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து 3000 rupees வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு பொங்கலுக்கு. அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ், சரிங்களா. ஆனால் வந்து 5000 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒரு 5000 rupees கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இந்த 3000 rupees வந்து எங்களுக்கு விஜயண்ண படம் பார்க்கறதுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 3000 கொடுப்பாங்க, விஜயண்ண படத்தை ஒரு 4 டைம் 5 டைம் போய் தியேட்டரில் பார்த்துலாம், பராசக்தி படத்தையும் ஒரு 2 டைம் பார்த்துடலான்னு பார்த்தோம். இங்கே விஜய் ஃபேன்ஸே வந்து 4000 5000 ரூபாய்க்கு வந்து டிக்கெட் விற்கிறாங்க. இந்த 3000 பத்தாது, எக்ஸ்ட்ரா 2000 கடன் வாங்கி தான் வந்து விஜயனோட படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுலாம் 2000 டிக்கெட்டு, 3000 டிக்கெட்டு, 5000 வரைக்கும் டிக்கெட் விற்காங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது கூட இந்த காசு வந்து பத்தாது. இருந்தாலும் இப்போ வந்து படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்லி பராசக்தி படம் தான். அந்த பராசக்தி படத்தை பார்க்கறதுக்கு இந்த காசு போதும். ஏன்னா வந்து 200 ரூபா தான் டிக்கெட் வாங்குறாங்க பராசக்தி படத்துக்கு. 3000, 4000, 5000லாம் வந்து அவங்க ஃபேன்ஸ் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஃபேன்ஸும் கிடையாது சிவகார்த்திகேயனுக்கு, நம்ம பசங்க மாதிரி. அதனால் வந்து நம்ம படம் வந்து ஜனவரி 26 ரிலீஸ் ஆகும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஜனவரி 21 வந்து தீர்ப்பு வர மாதிரி, கோர்ட்டில் ஸ்டே வாங்கின மாதிரி ஜனவரி எண்டிங்கில் வந்து நம்ம படம் வர மாதிரி இருக்கும். நம்ம படம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிக்கெட் ரேட்டு 200 ரூபா மட்டும் வாங்குங்க. நம்ம பசங்க பாவம், சரிங்களா. விஜயண்ண மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த பைத்தியத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு காசை வந்து இவ்வளோ கொடுத்தாலும், நீங்கள் 10,000 கொடுத்தாலும் நம்ம விஜய் ஃபேன்ஸ் வாங்க ரெடியாக இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் 3 மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கு வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதனால் வந்து 5000 எதிர்பார்த்தேன், 3000 தான் வந்திருக்கு. ஒரு 2000 கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 4 மாதம் கழிச்சு எப்படியும் வந்து எல்லா கட்சியும் ஒரு அமௌண்ட் வந்து எல்லா வீட்டுக்கும் வரும். அப்போ சேர்த்து கொடுத்துருவாங்க. இதில் விட்ட காசை அதில் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் வந்து 3000 rupees வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. அந்த பொங்கல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு வந்து சிவகார்த்திகேயன் படம் தான் மட்டும் தான் கன்ஃபார்மாக வந்திருக்கு. சூர்யா படம், கார்த்திக் படம் வந்து வருமா இல்லையான்னு தெரியல. வந்தால் அதுவும் கூட போய் பாருங்கள். சிவகார்த்திகேயன் படத்தையும் போய் பாருங்கள், சூர்யா கார்த்திக் படம் வந்தாலும் அந்த படத்தையும் போய் பாருங்கள். ஜனநாயகன் படம் வந்து வரல. ஆனால் வந்து நேரம் ஜனநாயகன் படத்தை பார்த்துருக்கலாம். இன்றைக்கி டேட்டுக்கு ஜனநாயகன் படத்தை 2வது டைம் கூட வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நானும் 2வது டைமுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பேன். இப்போ எல்லாருமே டிக்கெட் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ரீஃபண்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரீஃபண்ட்லாம் ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீஃபண்ட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால் ரீஃபண்ட்லாம் கொடுத்துருவாங்க. உங்கள் காசை வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ரீஃபண்டு நீங்கள் நெட்டில் பே பண்ணாலும் சரி, கவுண்டரில் போய் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு ரீஃபண்ட் காசு கண்டிப்பாக வரும். ஜனநாயக படத்தை வெயிட் பண்ணி பாருங்கள்.